திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு ஊழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் விவாதிக்கப் போவது ஒரு மகிழ்ச்சியான தலைப்பை பற்றி அல்ல. சர்வதேச அளவில் 177 நாடுகளை, அதில் நிர்வாகத்தில், ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஊழல் பற்றி ஆய்வு செய்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்கிற ஒரு அமைப்பு, ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்ட இந்த அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நாடுகளையும் ஆய்வு செய்து அந்த அமைப்பு ஒரு சான்றிதழை வழங்கும், ஒரு அறிக்கையை வெளியிடும். அந்த அறிக்கையில் உலகிலேயே மிக குறைவான ஊழல் இருக்கக்கூடிய நாடுகள் எவை, மிக அதிகமான ஊழல் இருக்கக்கூடிய நாடுகள் எவை, ஒவ்வொரு நாடும் அந்த பட்டியலில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை அந்த அமைப்பு வெளியிடும். இந்த ஆண்டும் அப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பில் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் குறிப்பாக டென்மார்க், நியூசிலாந்து போன்ற நாடுகள் ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றன. சோமாலியா, நார்த் கொரியா போன்ற நாடுகள், பெரும்பாலான ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நாடுகள் ஊழல் பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கின்றன. அதாவது அதிக ஊழல் நடைபெறக்கூடிய இடங்களாக அவை இருக்கின்றன. இந்தியா 94வது இடத்திலும் இலங்கை 91வது இடத்திலும் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் கடந்த ஆண்டும் இதே நிலைதான், 94. இதில் மிகவும் மகிழ்ச்சியடையவும் முடியாது, மிகவும் துயரமடையவும் முடியாது என்று மேம்போக்காக இந்த எண்ணிக்கையை பார்த்தாலும் கூட, ஒரு பண்பட்ட செழித்த ஜனநாயகத்தை கொண்ட வலுவான நிர்வாக அமைப்பை கொண்ட ஒரு தேசத்தில் இந்த அளவிற்கு ஊழல் என்பது தொடர்ந்து இருந்து வருவது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள், தன்னார்வ அமைப்பினர் பல்வேறு ஆண்டுகளாக, குறிப்பாக அண்மை காலத்தில் மிக வலுவாக போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம் என்பது வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த புள்ளி விவரத்தில் இந்த ஆய்வை நடத்திய அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிற பல்வேறு தகவல்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவற்றில் ஊழல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழைகள், வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களைத்தான் ஊழல் சார்ந்த நிர்வாகம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்குறது என்ற கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பொருளாதாரம் வளர்கிறது, தொழில்துறை வேகமாக வளர்கிறது, ஏற்றுமதி பெருகுகிறது என்றெல்லாம் ஒரு புறத்தில் நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட, சர்வதேச அளவில் ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடுகிற போது எவையவற்றுக்கெல்லாமோ அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் ஒப்பிடக்கூடிய நம் தேசத்து அறிவுஜீவிகள் ஊழலை ஒழிப்பதில் மட்டும் அதில் ஒப்பிட தவறுகிறார்கள். அவர்களை ஒப்பிடும்போது இந்தியா மிக மிக பின்தங்கிய நிலையில் இருப்பது ஒரு மிகவும் அதிர்ச்சிகரமான, அவமானகரமான ஒரு உண்மை. இந்த உண்மைக்கு அடிப்படை காரணம் என்ன? இது அரசியல் கட்சிகளை மட்டும், அரசியல்வாதிகளை மட்டும், பதவியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் குறை சொல்வதன் மூலமாக அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியுமா? அல்லது அரசாங்கத்தின் அடிநிலையிலே, கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் தவறு செய்கிறார்கள் என்று தப்பித்துக் கொள்ள முடியுமா? கொடுத்தால்தான் காரியமாகிறது என்று, இல்லையேல் காரியம் ஆவதில்லை, எனவே எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி மக்கள் சொல்வதை பார்த்து மக்கள் மீது பழியை போட்டு எல்லோரும் தப்பித்துக் கொள்ள முடியுமா? அல்லது அரசாங்கத்தை கடந்து கார்ப்பரேட் அமைப்புகள், தனியாரும் இந்த ஊழலின் பங்குதாரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அவற்றை பற்றியெல்லாம் நாம் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் கண்காணிப்பு பணியை, ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பணியினுடைய அமைப்பின் ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற திரு என் விட்டல் IAS அவர்களோடு சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு கருணாநிதி, ஃப்ரண்ட்லைன் இதழின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் விஜயசங்கர், இவர்களோடு தொழில் ஆலோசகர் திரு NS வெங்கட்ராமன். வணக்கம். திரு விட்டல், ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்று வருகிற போது உங்கள் பெயரை மறந்துவிட முடியாது. பல ஆண்டு காலத்திற்கு முன்னாலேயே
ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து அந்த பதவியில் இருந்தபோது நீங்கள் குரல் கொடுத்து வந்தவர் என்கிற அடிப்படையில் இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? உங்கள் பார்வையில் இந்த அறிக்கை எந்த அளவிற்கு சரியான ஒன்று, எந்த அளவிற்கு இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? 1998 2002 வரை நான் மத்திய கண்காணிப்பு ஆணையாளராக செயல்பட்டேன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக. இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்கிற இந்த அமைப்பு 1995 தான் அமைக்கப்பட்டது. இந்த அமைப்பு வருகிற வரையில் உலக அளவிலே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக, ஊழலை பற்றி பேசும்போது பொதுவாக பேசுவதை விட ஒரு புள்ளிவிவரங்களோடு சரியான ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் இன்ஃபார்ம்டு டிஸ்கஷன் வருவதற்கு இந்த அமைப்பு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஒரு முக்கியமான சாதன நிறுவனமாக வந்தது. இந்த 1995 தான் இந்த அளவில் உலக அளவிலேயே தாராளமயமாக்குதல் அல்லது லிபரலைசேஷன் என்கின்ற கருத்தும் இந்த நிலவிய காலம். அப்போது தங்களுக்கு நினைவிற்கு 1989 வரை உலகமே 2 குரூப்ஸ், ஒரு பக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் who believed in open market policy, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற சென்ட்ரல் டோட்டாலிட்டேரியன் ஆர் சென்ட்ரலி கண்ட்ரோல்டு எக்கானமிஸ். இப்படி இருந்தபோது பொது உடைமை நல்லதா அல்லது தனியாருடைய முதலாளித்துவம் நல்லதா என்கின்ற அடிப்படை கருத்திலே நாடுகள் பிரிவுபட்டிருந்தன. அந்த நிலையிலே உலக அளவில் இந்த லஞ்ச ஊழியங்களை பற்றி அதிகமாக யாரும் கவனித்து கொள்ளவில்லை. அமெரிக்கா அது போன்ற நாடுகள், அவங்களுடைய கூட்டிலே இருக்கின்ற நாடுகள் எந்த அளவில் லஞ்ச ஊழியத்தில் இருந்தாலும் அவர்கள் அதை பொருத்தினார்கள். அதே போல் அதற்கு இன்னொரு பக்கமாக. ஆனால் இந்த 1989-90 சோவியத் யூனியன் கடைசியாக சிதைந்த போது, அதற்கு பிறகு எல்லாமே உலகமே ஓரளவிலே வாஷிங்டன் கன்சென்சஸ் என்கிற இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அரசு அதிலே தலையிடக்கூடாது என்கின்ற கருத்து மேலோங்கி வந்தது. அப்பொழுது வரும்போது இந்த ஐடியாலஜி பேசிஸில் நாடுகளை மதிப்பது என்பது தவறிப்போய் ஒவ்வொரு நாட்டிலும் வரி கொடுப்பவர்கள், எந்த நாட்டில் செல்வந்தர நாடு இருக்கிறாங்களோ அந்த நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் அல்லது வேர்ல்ட் பேங்க் போன்ற இன்டர்நேஷ்னல் பாடிஸுகளை வந்து தேவர் கான்ட்ரிபியூட்டிங். அவங்க வந்து ஒவ்வொரு எந்த நாட்டுக்கும் பொருளாதார உதவி செய்தால் அந்த பொருளாதார உதவி சரியான செயல்படுகிறதா என்பதற்காக, அதற்காகத்தான் லஞ்சம் என்கின்ற ஒரு உண்மை எல்லோருக்கும் தெரிய வந்தது. லஞ்சம் கூடாது என்கின்ற கருத்தும் மேலோங்கி வருவதற்கு ஐடியாலஜி ஃபெயில்டு இன் 1990, the collapse of the economy. அதற்கு காரணம் தான் 1995 இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய ரிப்போர்ட்டை அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் எந்த விதமாக அவர்கள் புள்ளிவிவரம் சேர்க்கிறார்கள், எந்த பேசிஸில் அவர்கள் இந்த மாதிரி ரேங்க்ஸ் கொடுக்குறாங்கங்கிறது தெரிய வருவதில்லை. அந்த அளவில் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, முதல்ல இந்த இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் வருத்தப்படலாம். ஏனென்றால் ஒரு பெரிய உண்மை, இங்கே உலகிலே 175 நாடுகளை பற்றி இன்றைய அறிக்கை செல்கிறது. அந்த 175 நாடுகளில் 2/3, 3/2 பங்கு எல்லாமே ஊழல் நிறைந்தவர்களாக இருக்கின்றன. ஊழல் குறைந்த நாடுகளில் சொல்லும்போது மேலே டெவலப்ட் நாடுகளாகிய டென்மார்க்கு, நியூசிலாந்து, ஃபின்லாந்து, ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஏழை நாடுகள் என்று பார்க்கும்போது எல்லாமே பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்துறையில் முன்னேறாத நாடுகள், இவைகள் தான் இருக்கின்றன. இந்த
கோஷ்டியில் இந்தியாவும் இருப்பது நம்ம இந்தியன் என்ற முறையில் எல்லோருக்கும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதான். நீங்கள் சொன்னது போல் 94வது இடத்திலே தான் நாம் இருக்கிறோம். இதில் முக்கியமாக நோக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த காலத்தில் பொருளாதாரத்தில் இந்த வளர்ச்சி பெறக்கூடிய நாடுகள் 21ஆம் நூற்றாண்டிலே வளர்ச்சி பெறக்கூடிய நாடுகள் என்கிற ஒரு 5 நாடுகளை கிட்டத்தட்ட ஒரு இதை பிரிக் கண்ட்ரின்னு சொல்கிறார்கள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது போன்ற நாடுகள். ஆனால் இந்த நாடுகளில் எல்லாம் கூட ரஷ்யாவை தவிர இந்தியா தான் ஊழலிலே அதிகமாக இருக்கிறது. மற்ற நாடுகள் சைனா அல்லது பிரேசில் இவை போன்றவை நம்மை விட ஊழல் குறைந்த நாடுகளாக இருக்கின்றன. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இதோடு இந்த ஒரு அறிக்கையோடு நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த 4ஆம் தேதி டிசம்பர் டெல்லியிலே தேர்தல் நடந்து வருகிறது. இந்த தேர்தலுடைய கருத்துக்கள் இப்போ வருகின்றன. இந்த எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னால் டெல்லியில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றே ஒரு ஆம் ஆத்மி கட்சி என்று ஒரு கட்சி, இந்த கட்சி இன்றைக்கு 16 அல்லது 18 இடங்களை கைப்பற்றும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக தங்களுடைய பங்களிப்பை